திரும்பி வந்தாச்சு. இது ஸ்டோன் பிடோன். சில பேர் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சில இடங்களுக்கு போகும்போது அங்க ஒரு அமானுஷ்யமான உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். ஜப்பான்ல மலைக்கு மேல கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். பார்க்கறதுக்கு கோவிலா தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு அப்படி இல்ல. சில பேர் அங்க ஆவிகளை பார்த்திருக்காங்க, அமானுஷ்யமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கு. புத்தா காலகட்டத்திலேயே அங்க சபிக்கப்பட்ட இடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கு. உண்மையா அங்க என்னதான் ஆச்சு? சபிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஒரு பெண் கடவுளா கும்பிடுனாங்க. எதுக்காக? இது ஹாரர் தொடர்கான எபிசோட் 2. முதல் எபிசோடுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உண்மையாவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கியூட்டரோ அப்படின்ற நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் டீச்சரா ஒர்க் பண்றான். அவனோட ஸ்டூடெண்ட் தான் யோயோ சான். அவளுக்கு பேய், பிசாசு, அமானுஷ்ய இடங்களுக்கு போறது தான் ரொம்ப பிடிக்கும். இவனால அமானுஷ்ய விஷயங்களையும் ஆவிகளையும் தன் பக்கம் ஈர்க்க முடியுன்ற விஷயம் தெரிஞ்சதும் இவளும் இவளோட அக்கா, அதாவது கியூட்டரோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவனை அமானுஷ்ய இடங்களுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போலதான் ஒரு நாள் யோயோ அடிக்கடி கியூட்டரோட நெயில வந்து கேட்டுட்டே இருந்திருக்கா. இவ எதுக்காக வேறலோட நகத்தை கேட்கறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம். கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருக்கிறப்போ இந்த டாபிக்கை மாத்ததுக்காக கியூக்கோ வாங்க நம்ம 100 பிளேஸ்க்கு போலாம் சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆனா கியூட்டரோக்கு வர விருப்பம் இல்ல. அவன் கையில இருக்கிற செதில்கள் ஆவிகளையும் அமானுஷங்களையும் ஈர்க்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இப்படி என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிட்டு வெளியில போயிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இந்த சாபத்தினாலே இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனாலே இவன் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே பயப்படுறான். அமானுஷமான இடங்களுக்கு இதை போல போறப்போ இவனால ஈர்க்கப்பட்ட பேய்களும் பிசாசுகளும் இவனையோ அல்லது இவன் கூட வரவங்களையும் தாக்கிடுமோன்ற பயம். நான் வரலன்னு சொல்லிட்டு கட்டணாயிட்டா சொல்லிட அவங்க 2 பேர் மட்டும் கிளம்புறாங்க. யோயோ சான் என்ன நினைச்சா, இதை போல இவளுக்கு எப்படி இந்த ஆர்வம் இருக்கோ அதே போல கியோட்டோரோக்கு இருக்குன்னு நினைச்சா. பேய் இடங்களுக்கு போறது, அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்கறது, இந்த ஆவி, பிசாசு, சூனியம் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைச்சா. ஆனா அப்படி இல்ல. வரும்போதே 2 பேரும் பேசிட்டு வர இப்ப இவங்க வர இடம் ஜப்பானோட மலை கட்டிடம். அங்க வச்சிருக்கிற சிலைகள் எல்லாம் அம்மாவையும் குழந்தையும் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கடவுள் கிஷிமோஜின் அப்படின்றவங்க ஆரம்ப காலகட்டத்துல கடவுளா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஈவில் ஸ்பிரிட்னால ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு அமானுஷ்யமா மாறிட்டாங்க. நிறைய குழந்தைங்களோட ஆவிகள் இங்கேயும் அங்கேயுமா தெரியுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான். இதுல எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இவங்க வர்றத காட்டுக்குள்ள மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு ஒரு உருவம் பாக்குது. இடத்தை நெருங்க நெருங்க ஆவிகளோட எண்ணிக்கை அதிகமாக காரை பொழந்துக்கிட்டு ஒரு உருவம் வரதை பார்த்துட்டும் பயந்துட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யோயோ சானுக்கு மட்டும்தான் தெரியுது. வர இடங்கள்லயே இவ்வளவு ஆத்மாக்கள்லாம் அங்க அந்த இடத்துல எவ்வளவு இருக்கும். ஈகோவா அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோயோ சான் போறா. இது ரொம்ப ஆபத்தான இடம், நீ அதனால கார்ல இங்கேயே இரு, நான் போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள வரல அப்படின்னா எனக்காக யாராவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போறா. படிக்கட்டுலாம் ஏறி மேல வரப்போ முன்னாடி நிறைய குட்டி குட்டி சிலைகள் இருக்கு. 100-200 சிலைகளை தாண்டி வர எதிர்த்தாப்புல அந்த வீடு. கடவுளா சொல்லப்பட்ட கிஷிமோஜின் அப்படின்றவங்க ஆரம்ப காலகட்டத்துல நிறைய சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த புத்தா அவங்களுடைய ஒரு குழந்தைய மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. தாய் பாசம்னா இதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஒரு குழந்தை இல்லைன்ற உடனே அந்த வலி வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போல இருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு பதிலா அவங்கள பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்களை பாதுகாக்க ஆரம்பிச்ச அவங்க நாட்கள் போக போக பிறக்காத குழந்தைங்க அல்லது பிறந்து இறந்து குழந்தைங்க அவங்க கிட்ட அடைக்கலம் தேடுது. இது ஆரம்பத்துல நல்லதா இருந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா அவங்க அந்த குழந்தைங்களால ஈர்க்கப்பட்டாங்க. அந்த ஆன்மாக்கள் அமைதி அடையாம ஒரு கட்டத்துல இவங்களையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னவோ இங்க நிறைய பேர் வரும்போது சில கெட்ட கெட்ட விஷயங்களை பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, ஒரு பயம் வர்றது, இல்ல வந்து ஒரு சோகமா இருக்கிறது, இதை போலான விஷயங்கள். கிஷிமோஜினுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எதிரில் யோயோ சான் நிக்கிறத பார்த்துட்டு அவளை பிடிக்க பின்னாடி இந்த ஆத்மாக்கள் எல்லாம் வரும்போது பார்த்தா ஜிசோ சிலைகள் எல்லாம் இவங்க மேல தள்ளுறாங்க. அதே சமயம் அங்க வெளியில கார்ல வெயிட் பண்ற ஈகோக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயும் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வேக வேகமா காரை எடுத்துக்கிட்டு கிட்டோரோவை பார்க்க போறா. தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல அவன் ஆரம்பத்துல வர முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இதை போல ஆபத்தான விஷயங்களுக்கு போகாதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீ தான் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன புள்ளியாட்டம் இங்கிட்ட அங்கிட்டமா சுத்திட்டு இருக்க. ஈகோ எங்க மேல தப்பு இருக்குதான், ஆனா இப்போ அவ உனக்காக தான்ப்பா போயிருக்கா. உன் கையில இருக்கிற சாபம் கண்டிப்பா குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். நீ ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக தான் அவங்க போயிருக்கா. இப்போ அவ ஆபத்துல இருக்கா, சீக்கிரமா வான்னு சொல்லி கூப்பிட 2 பேரும் வேகமாக கிளம்புறாங்க. யோயோ சான் அந்த சிலைக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. இங்க நிறைய ஆன்மாக்கள் இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக 4 பேப்பர் பொம்மையில தன்னோட முடிய சுத்தி வைக்கிறா. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம கேம் விளையாடுறோம், கேம்ல 4 லைஃப் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இறக்கும் போதும் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டே இருக்கலாம். இந்த பேப்பர் பொம்மைகளை ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். அதை பாக்குற அந்த ஆன்மாக்களுக்கு இவ தான் நிக்கிறா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா அங்க உண்மையா வெறும் பேப்பர் தான் இருக்கும். இது அந்த ஏரியால இருந்து கொஞ்சம் தள்ளி நிறைய இடங்கள்ல வைக்க குழந்தைங்களோட ஆன்மா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து ஏமாந்து போகுது. கிஷிமோஜின் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இவ அந்த கேப்ல அங்கிருந்து தப்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறா. இங்கதான் கிஷிமோஜினோட சிலை இருக்கு. வெளியில மொத்த ஆன்மாக்குள்ள இந்த இடத்த சுத்தி நிறைஞ்சு நிக்க அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
தூரத்துல வர கியோட்டோரோட ஆன்மாவை பார்த்து ஈர்க்கப்பட்டு மொத்த கும்பலும் அங்க நோக்கி போகிறப்போ இவளுக்கு அவனோட குரல் கேக்குது. இவ ஒரு பிளான் பண்றா. இவளை இப்ப காப்பாற்றணும் அப்படின்னா இவளை சுத்திக்கிற ஆன்மாக்கள் எல்லாத்தையும் இவன் ஈர்க்கணும். அந்த வீட்டை சுத்தி ஓடுறப்போ அங்க இருக்க கொஞ்ச நஞ்ச ஆன்மாக்களும் இவனை நோக்கி துரத்தி வரும். கரெக்டா ஒரு சுத்திட்டு வெளியில ஓடுறப்ப அவளை கூட்டிட்டு ஓடிடணும். அவன் கிட்ட வரதை தெரிஞ்சுக்கிட்டு யோயோச்சான் அங்க இருந்த சிலையோட கையை உடைச்சி விரல மட்டும் எடுத்துக்கிறா. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ எங்க போனாலும் எந்த ஒரு ஆன்மாவை அடக்கினாலும் ஏதாவது ஒரு பொருள் வந்து தேவைக்காக எடுத்து வச்சிருப்பா. அப்படிதான் இதுவும் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் வந்ததும் ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ ஏன் எனக்காக ஹெல்ப் பண்ற, அவ்வளவு பேர் ஆபத்துக்கு ஏன் போனன்னு சொல்லி அவன் கேட்கிறப்போ ஈகோ கிட்ட சொன்ன விஷயத்த சொல்றா. இவ சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்ததுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றப்ப இவன் கேட்டு சந்தோஷப்படுறான். என்ன நம்பு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன். வீட்டுக்கு வந்ததும் ஸ்டார்டிங் சீன்ல அவ ரூமுக்குள்ள போக அந்த கியோட்டோரோ இப்ப அவ மேல வந்த நம்பிக்கையினால ஸ்ட்ரைட்டா உள்ள போறான். அந்த ரூம்ல நிறைய ஆன்மாக்களோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. மனசுல நம்பிக்கை இருந்தாலும் பயம் ஒரு பக்கம். பொம்மைக்குள்ளேயும் பொருட்களுக்குள்ளேயும் அடைக்கப்பட்ட ஆன்மாக்கள் உக்கிரமா கத்துறதை கேட்க ஈரக்குள்ளேயே நடுங்குது அவனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இவ அவனை கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த நகை வாங்கின மேட்ரு. மனித உருவம் போல இருக்கிற பொம்மை அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுல தங்களோட தலைமுடி, ரத்தம் இல்ல விரல் நகத்தை வச்சா கூட தாங்கு வர வேண்டிய அந்த ஆபத்துல அந்த பொம்மைக்கு போகும். பேப்பர் டால்ல பயன்படுத்தின அதே கான்செப்ட் தான். இவளால அடைக்கப்பட்ட கோவத்துல இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி இவளை அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல இருக்கும். அதுங்க தாக்குறப்போ இவளுடைய நகத்தையோ இல்ல தலைமுடியோ ஒரு பொம்மையில வைக்கும் போது அது தாக்குறப்போ அந்த உணர்வு அந்த வலி எல்லாமே அந்த பொம்மைக்கு போயிடும். இவ தப்பிச்சிருவா. இதே போல ஒவ்வொரு பொம்மையிலும் வைக்கிறப்போ ஒவ்வொரு பொம்மையும் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கும். இப்ப 5 பொம்மை இருக்கு. அந்த 5ல 2 பொம்மைக்கு வந்து நகமோ இல்ல தலைமுடியோ வச்சிருக்காங்கன்ற பட்சத்துல மத்த 3 பொம்மைகள் இவ்வளவு தாக்க நினைச்சா அந்த வலியும் வேதனையும் அந்த 2 பொம்மைக்கு போயிடும். ஒருவேளை அந்த நகமும் தலைமுடியும் வச்ச பொம்மைகள் தாக்க நினைச்சா அவங்களுக்கு ஏதாவது திரும்பி அடிக்கும். இப்படி ஒரு விஷயத்தை வந்து இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அதனால அந்த ரூம்ல இருக்கிற எந்த பொம்மைகளுமே தங்களுக்குள்ள வந்து அடிச்சுக்காது. ஒருவேளை ஏதோ ஒரு ஆன்மாலையோ தீய சக்தினாலேயோ பாதிப்பு வந்தா இந்த ரூம்ல இருக்கிற பொம்மைகள் பாதிக்கப்படும். இதை கியோட்டோரோக்கு பண்ணும்போது அவனும் பாதுகாப்பா இருப்பான்றதுக்காக தான் அவனோட தலைமுடியோ நகைத்தையும் கேட்டிருப்பா. பயப்படல. இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான். அங்க மலை கோவில்ல இருந்து கிஷிமோஜின் சிலையோட விரல் நகத்தை கொண்டு வந்திருக்கா. இவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிற ஆன்மாக்கள் கிட்ட இந்த விரல் நகத்தை தூக்கி போறப்போ போட்டு புரட்டி எடுக்குது. ஒரு ஆன்மாவோட அலறல் குரல் வந்து அந்த ரூம் முழுக்க ஒலிக்க கியோட்டோரோட கண்ணுல மரண பீதி. கிஷிமோஜினோட ஆன்மா ரத்தத்தாலேயே எழுதி என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கதறுது. நீ பண்ண பாவங்களுக்கு இதுதான் உன் தண்டனை. நீ ஒவ்வொரு வாட்டியும் என்னோட தலைமுடியும் விரல் நகத்தையும் கேட்டு என்கிட்ட கெஞ்சணும். இங்கே இரு கிஷிமோஜின் சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இவன் அம்மாவுடைய ஆன்மாவை ஒரு பெரிய ராட்சச பேய் கொண்டு போயிடுச்சு. அது யார் என்னன்னு தெரியல. ஆனா அதோட சக்தி ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சு. நாலு பின்ன அவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த ஆன்மாக்கள் பேய்களோட உதவி தேவைப்படும். இதே போல நிறைய ஆன்மாக்களை அடைச்சி வச்சு அதன் மூலியமா ஒரு ஆர்மியை உருவாக்கி தன்னோட அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. ஆனா அது சாத்தியமான்னு தான் தெரியல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல அனிமேஸ் கார்ட்டூன் அனிமேட் சீரிஸோட தமிழ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல இருக்கு. பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.